பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு தினத்தை கூட காண தேவன் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். அந்த தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே வேதாகமத்திலே எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமென். எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது அவரை நோக்கி கூப்பிடு அப்படி என்று. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய வேதனைகள் நாம பல முறை சொல்கிறது உண்டு. நம்மால தாங்க முடியாத வேதனை, சோதனைகள், என்னால தாங்க முடியல, எனக்கு வாழ்றதே எனக்கு பிடிக்கல, வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை, இது என்ன வாழ்க்கை, இப்படி நான் வாழணுமா, இப்படி நான் இந்த உலகத்துல வாழணுமா, இதை விட தற்கொலை பண்ணிட்டு இந்த உலகத்திலிருந்தே மாறி போகலாமே, வாழ்க்கையை முடித்து விடலாமே என்று பலர் சிந்திக்கிறது உண்டு. பலர் இந்த சமாதானம் இல்லாம, வாழ்க்கையில நிம்மதி இல்லாம தற்கொலைக்கு ஆளாகி பலர் தங்களுக்கு கிடைத்த வாழ்க்கையை வீணடித்து வாழ்க்கையை கெடுத்து போடுகிற சூழ்நிலையை நாம இந்த உலகத்திலே பார்த்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களிடத்திலே நான் சொல்கிறேன், வேதம் என்ன சொல்லுதுன்னா, உங்க வாழ்க்கையிலே எவ்வளவு கஷ்டங்கள் வேதனைகள் வந்தாலும் வேதம் சொல்கிற ஒரு காரியம் என்னன்னா, நீ என்னை நோக்கி கூப்பிடு. நாம எப்பவுமே யாரை நம்பணும், யாரோடு நாம பேசணும், யாரிடத்திலே நம்முடைய தேவைகளை நாம சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, வானத்தையும் பூமியையும் உண்டு பண்ணின சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலே அவரை நோக்கி பார்த்தால், அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் நமக்கு மறு உத்தரவு தருவார். நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய சமாதானம், சந்தோஷம், வாழ்க்கைக்கு வேண்டிய நிம்மதியை கர்த்தர் தருவார். தேவனுடைய பிரசன்னத்தில் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை நோக்கி பாருங்க. அவரிடத்திலே நம்முடைய வேதனைகள், நம்முடைய கஷ்டங்களை சொல்லுங்க. மனிதனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். தேவனை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்த யாரும் வெட்கப்பட்டு போனதில்லை. உங்களால் அறியாததும் உங்களால் எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்காக செய்வார். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தேவனை நோக்கி பாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.